எவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தாலும், எவ்வளோ வேலை இழப்பு வந்தாலும், மறுபடியும் வேறு ஒரு புதுசாக இருக்கக்கூடிய வேலைகள் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஒரு 2,00,000 நீங்கள் சம்பாதிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா 2,00,000பாங்க, அப்புறம் 1,50,000பாங்க, அப்புறம் 1,00,000பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அவர் சக்ஸஸ்ங்கிறத தானே நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ அவர் வெற்றி பெற ஜாதகம் அவர்கிட்ட இருந்தவர் தான் உங்கள் கேஸ் அவர்கிட்ட போனிச்சு, அவர் ஜெயிச்சார். நல்ல ஜாதகமாக இருந்து உங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏதோ ரூபத்தில் அந்த இடத்துலையும் உங்களை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஃபோன் பண்ணி அப்போ தான் வெளில வந்திருப்பீங்க, அப்போ தான் பேசியிருப்பீங்க, அப்போ தான் வந்திருப்பீங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரபலமாயிட்டே வந்துட்டு இருக்கு. மனிதருடைய வாழ்க்கை சூழலையே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்து 2040, 50 வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கக்கூடும். இது என்ன காரகத்துவமாக இருக்கும்? இது இந்த மாதிரியான வளர்ச்சி வருவதற்கு காரணம் அடுத்த ஒரு 10 வருடம் 20 வருடம் கழித்து இதே ஏஐ டெக்னாலஜி வந்து மனிதர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஸோ இதனால வந்து மனிதர்களுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கமாக இருக்கும்? பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாடை வச்சுக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போயும் விவசாயம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, இப்போ விவசாயம் நடக்குது. என்ன மாடு இல்லை, அதுதான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா எல்லாமே நடக்காத போது மக்கள் தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மக்கள் சோம்பேறி ஆகிக்கிட்டு தான் இருக்கும், இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க, இன்னொரு தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்க போது அதுக்காக வந்து ஒன்றுமே நடக்காமல் இங்கே எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஒன்றுமே இல்லை. இப்போ நகை வாங்கினது அச்சோ இந்த ரேட்டு அப்படி 4,000 வந்தப்போ 4,000 5,000 10,000 இன்னும் 15,000 இன்னும் 15,000 வந்துட்டுல. அந்தமாதிரி இது எதுக்குமே ஒரு முடிவே இருக்காது. என்னென்னா எவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தாலும், எவ்வளோ தான் வேலை இழப்பு வந்தாலும், மறுபடியும் வேறு ஒரு புதுசாக இருக்கக்கூடிய வேலைகள் வந்து என்னென்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். இதுதான் ஜோதிடம். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, வேலை இருக்குது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? படிக்கணும். அது சம்மந்தப்பட்ட ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படித்து வச்சுக்க வேண்டியதான். இல்லை அந்த நேரத்தில் முடிஞ்சது பிறகு வேலை இல்லைன்னு சொன்னது பிறகு அதை போய் படித்தா என்னது ஆகும்? தொட்டு இந்த ஏஐ வந்ததால் உடனே வேலை இழப்பு வந்துட போது, மொத்தம் 10,000 15,000 பேர் வீட்டுக்கு போய் அப்படியே இருக்க போகிறாங்க. அதே வேற ஒரு வேலை, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேலை வேற ஒரு வேலையாக என்ன பண்ண போகிறாங்க? எல்லாமே ஏஐ செஞ்சிட போகிறதில்ல. இல்லை அதுக்கும் மனிதனுடைய மூளையை தானே அந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் சின்ன சின்ன இயக்கங்கள் தேவைப்படுது. என்னென்னா 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை இப்போ 60 பேர் செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த 60 பேர் என்னென்னா மறுபடியும் ஒரு 50 பேர் 40 பேராக வரும்போது இன்னமும் அந்த வந்து பலு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு 2,00,000 நீங்கள் சம்பாதிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா 2,00,000பாங்க, அப்புறம் 1,50,000பாங்க, அப்புறம் 1,00,000பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, 1,00,000 சம்பளம் வாங்கின ஒரு ஏஐ ஒரு மாணவன் வந்து 4,00,000 5,00,000 7,00,000 12,00,000 20,00,000 சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏஐ வந்தாலும் சரி, இன்னும் சூப்பர் ஏஐ வந்தால் கூட சரி, மக்களோட தேவைகள் மனிதனோட தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மனிதனுக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா நமக்கு அப்டேட்டில் இருக்கோம்ல, அடுத்த 4 வருஷத்துக்கு வேலை இருக்கா, 4 வருஷத்துக்கு வேலை இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் படிப்புக்கும் வேலைக்கும் பொருத்தம் இருக்கா, படிப்பும் வேலையும் நமக்கு சம்மந்தம் இருக்குது இப்போ அடுத்த 4 வருஷத்துக்கு, அதை மட்டும் சமமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஓடும். ஐயா, இப்போ அடுத்ததாக வந்து இப்போது நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு கேஸும் வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது அங்கே எனக்கு வேலை செய்யுதா? இப்போது அதே மாதிரி எதிர்க்க இருக்கிற ஒரு கிளையண்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுடைய சூழல் வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்குரிய சூழலில் அவர் இருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. அவருக்கு வழக்குங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இவருக்கு அட்வொகேட்டுக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே வராரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கிளையண்ட்டோடைய ஜாதகம் இவருக்கு வேலை செய்யுமா? இல்லை இவருடைய சொந்த தான் வாதாடி ஜெயிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த கிளையண்ட்டோட ஜாதகத்தை அவர் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்குன்னு யாருக்கோ ஒருத்தருக்கு உங்கள் வீட்டில் ஒரு சொத்து வழக்கு ஒரு கேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 4 வக்கீல் இருக்கீங்க, எந்த வக்கீல்கிட்ட கொடுப்பீங்க? யார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், யார் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான விஷயம், அவ்வளோதானே கான்செப்ட், அவ்வளோதான். நீங்களே தான் பதில் சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க, அவருடைய ஜாதகம் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அவர் சக்ஸஸ்ங்கிறத தானே நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ அவர் வெற்றி பெற ஜாதகம் அவர்கிட்ட இருந்தவர் தானே உங்கள் கேஸ் அவர்கிட்ட போணுச்சு, அவர் ஜெயிச்சார். ஏன்னா அந்த கேஸு கிட்ட வந்து திரும்ப 100 தடவை படிச்சிருக்காரு. சிவில் கேஸு ஒரு 100 தடவை படித்து அவர் என்ன பண்ணியிருப்பார், அது மட்டும் வச்சிருப்பார். அவரோட நிலைகளை பொறுத்து தானே ஃபீஸ் வாங்குறாங்க. 1,00,000 ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கீல் இருக்கார், 1 கோடி ஃபீஸ் வாங்குறவங்க, 1,000 வாங்கக்கூடிய வக்கீலும் இருக்காங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி வக்கீல் வாங்குறாங்கல்ல. அப்போ அவருடைய ஜாதகம் நல்லா பலுவாக இருக்கிறதோட தான் நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்க. அவரோட அமைப்பு நல்லா இருக்குது, உங்களோட அமைப்பு வெற்றி பெறணுன்னு இருக்குது, அதோடு தான் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட்டு.
இதுக்கு முதல்ல அவரோட ஜாதகம் பலமாக இருக்குது, வக்கீலோட ஜாதகம் பலமாக இருக்குது, அதை தான் அவர் டெய்லி போகிறாரு. இந்த கேஸுக்கு மட்டும் போகிறது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் அலையணுன்றது, அதுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டோடைய தலைவர், அதே போல் இயற்கை வளம், மனித வளம், பொருளாதாரம், இப்படி எல்லாமே சூழ்ந்திருக்கு. இப்போ இயற்கை பேரிடர் அப்படின்ற ஒரு விஷயமும், அதே சமயத்தில் போர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் இதில் பாதிக்கப்படுறது ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இயற்கை வளங்கள், பொருளாதாரம் எல்லாமே வந்து டவுன் ஆகுது. ஸோ அவங்கள அந்த மனிதர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதக அமைப்பு, இப்போ நம்ம லக்னம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அவர் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த பேரிடர்லாம் வரும்பொழுது அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த நல்ல ஜாதகங்களும் அங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னவா அப்படியெல்லாம் இருக்கும்? கிடையாது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் 100% சரி. நீங்கள் ஒன்றும் இல்லை, நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடியே ஒன்று நாய் கத்த ஓலையிடுறதுக்கு வாய்ப்படும். அதான் பசு மாடு பார்த்தீங்கன்னா அது வந்து அதை ஒரு உணர்வு நிலையை உணருமான விடும். பூனை அதுமாரி உணருமான உணரும். இப்போ அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நீங்கள் கடந்த காலத்தில் வந்து இந்த சுனாமி வந்தபோது பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து இறந்துச்சு. ஒரு சில உயிரினங்கள் இறக்கவே இல்லை அந்த காலகட்டத்தில். அதை விட்டு நீங்கள் வந்து நீங்கள் நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் தப்பிச்சு வெளியில் வந்துடுவீங்க. நல்ல நேரம் இல்லைன்னா அப்போ தான் அந்த வேடிக்கை பார்க்குறது அங்கே போவீங்க. அதை விட்டு தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடந்தாலும் அந்த ஜாதகத்துக்கும் அந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்கான 100% தொடர்பு இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் நல்ல ஜாதகமாக இருந்து அந்த உங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ரூபத்தில் அந்த இடத்துலையும் உங்களை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஃபோன் பண்ணி அப்போ தான் வெளில வந்திருப்பீங்க, அப்போ தான் பேசியிருப்பீங்க, அப்போ தான் வந்திருப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பாரு, அப்போ தான் அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் நான் அந்த இடத்துலேயே வந்தேன். ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூரில் வந்து இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பள்ளம் வந்துட்டு அப்போ தான் அவர் கிராஸ் பண்ணி போகிறார். அப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கார் கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துலேருந்து அந்த பெரிய ஒரு பள்ளம் வந்துட்டு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா எல்லோரும் அந்த பாதையெல்லாம் இவர் போகிறாருன்னு தெரிஞ்சோடனே ஃபோன் பண்ணி என்ன அங்கே அண்ணாச்சி நீ வந்துட்டியா, நல்லா இருக்கேன்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. நம்மளை என்ன எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே அப்படின்னோடனே அதே இடத்துல ஒரு 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 குடும்பம் போய் அந்த காரில் மாட்டினுச்சு. அதே கிராஸில் ஒரு 3 நிமிஷம் தான், 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிராஸ் பண்ணுறாரு அந்த ரோட்டை. ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அந்த இடம் வந்து யதார்த்தமாக வந்து அவர் முன்னாடி போகிறார், பின்னாடி இந்த பள்ளம் ஏற்படுது, அந்த பள்ளத்தில் சிக்கிறாங்க, அப்புறம் காப்பாற்றுறாங்கன்னு வச்சுங்களேன். நல்ல நேரம் இருந்தோட்டு அவர் முன்னாடி வேகமாக போயிட்டார். நல்ல நேரம் இல்லைன்னா அவரை எல்லோரும் அந்த இடத்துல தான் நிற்கணும். அதை விட்டு இங்கே இயற்கை சீற்றத்திற்கும் அந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தொடர்பு உண்டு. இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல நகருவீங்க, நல்லா இல்லைன்னா அப்போ தான் போய் சேருவீங்க அந்த இடத்துல.